Hello guys, welcome to Excel Tamil Mint channel. இன்னைக்கு என்ன ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எதுக்காக இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு டேட் ஃபில்டர் பண்ணுறோம் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை சீரியல் நம்பர் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணாக்கா என்ன நடக்கும், 1 2 3 4 5 ஃபில் ஆகும். அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக அந்த மாதிரி ட்ராக் அண்ட் ஃபில் இல்லை ஆட்டோ ஃபில்லுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்டிகுலராக இந்த டேட்லாம் ஃபில் பண்ணும்போது ஸ்டார்ட் டேட் கொடுக்கு என் டேட் தெரியுது. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு டேட்ஸ் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஃபார்முலாவில் சீக்வன்ஸில் டைப் பண்ணுறீங்க. இது 2016 ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸல் ட்ரை பண்ணுங்கள். இல்லை கூகுள் ஷீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ஷீட்லேயும் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ சீக்வன்ஸ் அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஃபார்முலா வரும். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி சீக்வன்ஸாக நம்பர்ஸை என்டர் பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலா தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ, எத்தனை ரோஸில் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வேணும். ஸோ இப்போ 1 ரோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்டிகுலர் ரோவில் எத்தனை காலம்ஸ்க்கு உங்களுக்கு நம்பர்ஸ் வரணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு 5 காலமில் வந்துட்டு நம்பர்ஸ் வரணும். ஸோ என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் டிஃபர் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை என்டர் அப்படி நார்மலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஃபார்முலா இருக்கும். ஸோ நம்ம என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரோ. ஸோ 1 ரோவில் தான் இருக்குது. 5 நம்பர்ஸ் 5 காலம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4 5 காலம்ஸ் அண்ட் 10லேருந்து 2 ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்கோம், 2 4 16 18. ஸோ இதே ஃபார்முலாவில் ரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு என் டேட் அண்ட் ஸ்டார்ட் டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என் டேட்டில் ஸ்டார்ட் டேட்டை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1ன்றதை கொடுத்துக்கலாம். 5 காலம்ஸ் வேணும்னாலும் 5 காலம்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் காலம் வேணும்னாலும் 1 காலம் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் 10 எதுவுமே கொடுக்க வேண்டாம், எந்த டேட்லேருந்து ஸ்டார்டிங் டேட்டோ அந்த டேட் மட்டும் போட்டால் போதும். ஸோ எவ்ரி 6 days இல்லை எவ்ரி 5 days அப்படி வேணும் அப்படின்னாக்கா பர்டிகுலராக ஸ்டெப்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும், எல்லாமே உங்களுக்கு ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ இதை போயிட்டு டேட்டாவிலேருந்து ஃபார்மெட் போய் டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் டு எண்ட் டேட் வந்துடுச்சு. இந்த சீக்வன்ஸில் நீங்கள் எடிட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த V8 அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நம்பர் 6 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி 6th day உங்களுக்கு கேல்குலேட் ஆகி வந்துருக்கும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.